இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான். நான் இப்படி ஒரு நூலை எழுத முழுவதற்கு காரணம் என் கணவர்தான். மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுது துர்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எங்கள் மகன் உதயா, மருமகள் கிருத்திகா, மகள் சந்து, மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதலமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள். இப்போது வளர்ந்த எங்கள் பேரப்பிள்ளைகள் 4 பேருமே இந்த நூலில் எங்களை பற்றியும் தங்கள் எண்ணங்களை பற்றியும் பகிர்ந்தது அதனுடைய சிறப்பு அம்சம். அதனால் இந்த நூல் முழுமை அடைந்தது. ஒரு பாட்டியாக எனக்கு அதில் அளவில்லாத மகிழ்ச்சி. பேர குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களும் பிரியங்களும். அவரும் நானும் 2ஆம் பாகம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், அனைத்து துறையையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 என் தொடர் முதலில் வந்தபோது அப்பொழுது எனது தொடர் தளபதியும் நானும் என்றுதான் வந்தது. அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர் தான் அந்த தலைப்பை நானும் அவரும் என்று மாற்றினார். தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை. வர இயலாத சூழல் அவருக்கும் என் அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்து. என்னைக்கும் அவர்களுடைய ஆசி எனக்கு உண்டு. குடும்பத்தின் மூத்தவர்களுக்கு என் அன்பு வணக்கம். அதேபோல் என் மேல் பிரியம் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப உறவுகளுக்கும் எங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் என் மேல் அன்பை பொழியும் அன்பு சிநேகிதிகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் பெண்மணிகள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருப்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது. சிறு வயதில் நான் விரும்பி படித்த எழுத்தாளர் பிரியத்துக்குரிய திருமதி சிவசங்கரி அவர்கள் என்னோடு எப்போதும் நல்ல தொடர்பில் இருப்பவர். இந்த நூலை முழுமையாக படித்துவிட்டு சிறப்பான ஒரு அறிமுக உரை எனக்கு எழுதி கொடுத்தார். இந்த நூலின் முதல் பிரதியை தன் கையால் வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நீண்டகால நண்பர் திருமதி மல்லிகா சீனிவாசன், டாபே நிறுவன தலைவர் அவர்கள் இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ளார். என்னிடம் எப்போதும் மிகவும் பிரியமாகவும் நட்பாகவும் பழகுபவர். முதல் பிரதியை பெற்றுக்கொண்டுள்ளார். அவர் மிகுந்த விருப்பத்துடன் இந்த நூலை படித்து அழகான வாழ்த்துரை வழங்கியதோடு இந்த விழாவில் அருமையாக பேசி என்னை மிகவும் பெருமைப்படுத்தியிருக்கிறார்.
மல்லிகா சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மரியாதைக்குரிய மேனாள் திருமிகு நீதியரசர் திருமிகு பவானி சுப்பரையன் அவர்கள் தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மேல்முறையீட்டு ஆணையத்தின் தலைவராக இருப்பவர். தன்னுடைய பல்வேறு வேலைகளுக்கிடையே இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றி என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு மிகுந்த மகிழ்வோடு நன்றி கூறுகிறேன். திருமதி நந்தினி ரங்கசாமி அவர்கள் கோயமுத்தூர் சந்திரா மற்றும் ஜிஆர்ஜி நிறுவனங்களின் தலைவர். அவரை அவ்வப்போது நான் நிகழ்ச்சியில் பார்த்து பேசியிருக்கிறேன். அவரும் எங்களது அழைப்பை ஏற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றியுள்ளார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் அருமையான பேச்சாளரும் எழுத்தாளருமான மரியாதைக்குரிய திரு இறையன்பு அவர்கள் நூல் முழுவதும் படித்து அருமையான ஒரு அணிந்துரையை வழங்கி என்னை மிகவும் பெருமைப்படுத்தினார். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரும் கவிஞருமான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் முதல் பாகம் இரண்டாம் பாகம் என 2 வெளியீட்டு விழாக்களையும் தன்னுடைய விழாவாகவே பொறுப்பேற்றுக் கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புரையை மிகவும் அழகாக விளங்கினார். அவருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். முதல் பாகம் பத்திரிகையில் வரும்போதே தொடர்ந்து படித்து என்னிடம் கேட்டு உயிர்மை பதிப்பகம் சார்பில் புத்தகமாக வெளியிட்டவர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள். இப்போது இரண்டாம் பாகம் நூலையும் அழகாக வெளியிட்டதற்கும் முழு நூலையும் படித்து அருமையான பதிப்புரை எழுதி தந்ததற்கும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரும் நானும் 2 பாகங்களையும் நான் எழுதும்போது என்னுடன் இருந்து என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அழகாக எழுத்தாக்கம் செய்து உதவியவர் பத்திரிகையாளர் லோகநாயகி அவர்கள். குந்தம் செய்தியில் ஆசிரியராக இருந்தபோது என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் 2 பாகங்களையும் தொடராக எழுதினேன். அவருக்கு என்னுடைய பிரியமான நன்றி. இந்த தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் என் நன்றி. பத்திரிகையில் வெளிவந்த அந்த 2ஆம் பாகம் தொடருடன் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக எனது கணவர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆன பிறகான நிகழ்வுகளை புதிய அத்தியாயங்களாக இந்த நூலில் சேர்த்திருக்கிறோம். இந்த நூல் நிறைய வண்ணப்புடைகளுடன் வந்திருக்கிறது. வண்ண புகைப்படங்களுடன் வெளிவந்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த கட்டுரைகளை எல்லாம் தவறின்றி சரிபார்த்து உரிய புகைப்படங்களை எங்களோடு அமர்ந்து தேர்வு செய்து அருமையாக இந்த நூல் வெளிவர உதவியாக இருந்தவர் உயிர்மை பதிப்பகம் நிர்வாக ஆசிரியர் செல்வி ராமச்சந்திரன். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. நாங்கள் கேட்ட போதெல்லாம் தேவையான புகைப்படங்களை தேடி எடுத்து எங்களுக்கு கொடுத்து உதவிய புகைப்பட கலைஞர் யோகா, சுப்பு, அஸ்வின் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் உருவான வகையில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு தான். நான் இப்படி ஒரு நூலை எழுத முழுவதற்கு காரணம் என் கணவர் தான். மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுது துர்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எங்கள் மகன் உதயா, மருமகள் கிருத்திகா, மகள் சந்து, மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதலமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த நூலில் என் பார்வையில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. அவரும் நானும் முதல் பாகம் நூல் வெளியீட்டில் சிறிய குழந்தைகளாக இருந்த என் பேத்திகள் தன்மையா, நிலானி 2 பேரும் முதல் பாகம் முதல் பிரதியை எங்கள் குடும்பம் சார்பாக பெற்றுக்கொண்டார்கள். இப்போது வளர்ந்த எங்கள் பேரப்பிள்ளைகள் 4 பேருமே இந்த நூலில் எங்களை பற்றியும் தங்கள் எண்ணங்களை பற்றியும் பகிர்ந்தது அதனுடைய சிறப்பு அம்சம். அதனால் இந்த நூல் முழுமை அடைந்தது. ஒரு பாட்டியாக எனக்கு அதில் அளவில்லாத மகிழ்ச்சி. பேர குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களும் பிரியங்களும். அவரும் நானும் என்ற தலைப்பிற்கு இந்த நூல் என் கணவர் பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் 50 வருட கால வாழ்க்கை பற்றியும் உணர்வு பூர்வமாக நான் என்னுடைய எண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வையில் சொல்லும் நூல். இந்நூலின் முதல் பாகம் வெளியீட்டின் போதே நான் மேடையில் இது பற்றி கூறியிருக்கிறேன். நான் எங்கே எந்த ஊருக்கு சென்றாலும் வெளிநாட்டுக்கு சென்றாலும் என்னை பார்ப்பவர்கள் உங்கள் புத்தகத்தை படித்திருக்கிறேன், ஏன் அப்புறம் எழுதுறதை விட்டுட்டீங்க, தொடர்ந்து எழுதுங்க என்று என்னை பலரும்
பிரியமாக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். முதல் பாகம் நூல் வந்த பிறகு நல்லதும் கெட்டதுமாக எங்கள் வாழ்க்கையிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறின. அதையெல்லாம் எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்து இப்போது இந்த இரண்டாம் பாகம் அவரும் நானும் நூலாக வெளிவந்துள்ளது. முதல் பாகம் வெளியீட்டின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து விழாவை சிறப்பித்தவர் திருமதி செட்டிநாடு குமாரராணி முத்தையா அவர்கள். அவரது உடல்நிலை காரணமாக விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்கு வாழ்த்து கடிதமும் அன்பு பரிசும் அனுப்பியுள்ளார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல் பாகம் வெளியீட்டின் போது சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்பித்தவர்கள் திருமதி சாரதா நம்பி ஆரூரான், திரைக்கலைஞர் சரண்யா, எழுத்தாளர் இந்துமதி இவர்கள் அனைவரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இரண்டாம் பாகம் நூல் வெளியிட்ட வரையை தந்து என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி, பெருமையும் தருகிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்தின் பெரும்பான்மை வாசகர்கள் நம் தமிழ்நாட்டு பெண்கள். என்னுடைய நூலின் முதல் பாகம் வெளிவந்த போது என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து என்னை மறுபடியும் எழுத தூண்டியவர்களும் அவர்கள்தான். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இங்கே வருகை தந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் என் கணவர் உங்களில் ஒருவன் தான் நான் என்று சொல்லிக்கிட்டே போயிருப்பார். நூலும் அதே தலைப்பில் வெளியிட்டார். நானும் இன்று உங்களில் ஒருத்தியாகத்தான், நானும் எப்பொழுதுமே உங்களில் ஒருத்தியாகவே இருக்க ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். திங்கள் வாழ்க, செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க, செந்தமிழ் வாழ்க. மரங்களும் இலைகளும் சின்ன சின்ன அசைவுகளுடன் மறுநாள் பூவை செதுக்கிக் கொண்டிருக்கும் இந்த இனிய மாலை வேளையில் உயிர்மை சார்பில் நடைபெறுகின்றது இப்புத்தக வெளியீட்டு விழா. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் எனும் பாரதிதாசனின் வழியில் எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கின்றது பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அன்னியாரின் அவரும் நானும் பாகம் 2 எனும் இப்புத்தகம். அவரும் நானும் எனும் புத்தகத்தின் தலைப்பே நமக்கொரு கைவிளக்கு. அதன் ஒளியில் திளைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறுந்தொகையில் 23ஆம் பாட்டில் கட்டுவிச்சி மூலம் அகவன் மகளே அகவன் மகளே, மனவுக்கோப்பு அண்ணன் நல்நெடுங்கூந்தல் அகவன் மகளே, பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே, அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டே, அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டே என ஔவையார் பாடுகின்றார். சங்குமணியினால் ஆகிய மாலை போல் உள்ள நல்ல நீண்ட வெண்மையான கூந்தலை உடைய பெண்ணே, நீ பாடிய பாட்டுக்குள் அவருடைய நல்ல நெடிய குன்றத்தை பற்றி பாடிய அந்த பாட்டை மறுபடி பாடுவாயா என்று தோழி கேட்கின்றார். இந்த பாடலில் தோழி அவர் நல் நெடுங்குன்றம் என்று கட்டுவிச்சியை பார்த்து பாடச் சொல்வதன் மூலம் அவர் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்று நற்றாயும் செவிலித்தாயும் யோசித்து அதை கண்டுபிடிக்க நிச்சயமாக முயல்வார்கள் என்று நம்புகின்றாள். சங்க இலக்கியத்தில் பெருஞ்சிறப்பு பெற்ற அந்த அவர் என்னும் சொல்லே இங்கும் பிரதானம். தான் கழக தலைவராக பதவியேற்ற பின் நின்ற தேர்தல் களத்திலெல்லாம் வென்று காட்டிய பெருமகன். ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கம் அரசியல் நெருக்கடி, மற்றொரு பக்கம் சித்தாந்த நெருக்கடி என நெருப்பாற்றிலே நீந்தினாலும் அவரது சுட்டு விரலே இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது. அவரது சுட்டு விரலே இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கின்றது. கடுமையான கொரோனா பாதிப்பு, நிதி நெருக்கடி நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களை வென்று ஆட்சியில் அமர்ந்த அந்த அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன் பெயரை உச்சரித்தபடி எந்த கணத்தில் எங்கள் அன்பு அண்ணியை ஏறிட்டு பார்த்தாரோ அந்த கணத்திலிருந்தே உலகின் கவனத்தை ஈர்த்து விட்ட அவர் ஒரு தமிழன் தமிழருக்கே உயிர் வாழ்கின்றான், உயிர் வாழ்வோன் தமிழருக்கே தனை ஈகின்றான், அரிய பெருஞ்செயலை எல்லாம் தமிழ்நாட்டு அன்பின் ஆழத்தில் காணுகின்றான். அத்தமிழன் தான் அவர், நம் மாண்புமிகு முதலமைச்சர். முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை வென்று பாண்டிய நாட்டிற்கு திரும்பும் வழியில் பொன்னமராவதி நகரில் கொலுவிருந்த காட்சியினை வாங்கு சிறை அன்னம் துயில் ஒளிய வண்டெழுப்பும் பூங்கமல வாழ்விசூழ் பொன்னமராவதி நகருள் ஒத்துலகம் தாங்கும் உயர் மேருவை கொணர்ந்து வைத்தது போல் சோதிமணி மண்டபத்து இருந்து என்றொரு கல்வெட்டு வர்ணிப்பதை போல தமிழ்நாட்டை தாங்கும் தங்கம் நிகர் மேருவை போல தென்னாட்டை காக்கும்
மாண்புமிகு முதலமைச்சர் அன்னியின் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய குடும்பத் தலைவர் இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையில் நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மரியாதை மிகுந்த தமிழ் வணக்கம். முதலாம் ராசராசரின் தாயினை திருக்கோயிலூர் கல்வெட்டு செந்திரு மடந்தைமன் சி ராசராசன் இந்திர சமானன் ராச சர்வங்கன் என்னும் புலியை பயந்த பெண்மான் என குறிப்பிடுவது போல உதயநிதி ஸ்டாலின் எனும் புலியை தான் ஈண்டெடுத்த சமயத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் சிறையில் இருந்த செய்தியை அண்ணி இதன் முதல் பாகத்தில் எழுதிய பொழுது ஒரு அரசியல் குடும்பத்தின் வரலாறு என்பது எதிர்கால அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறியது என்பதை பெருமையுடன் படித்தோம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் வருங்காலம், நம்பிக்கை மிகுந்த எதிர்காலம், திராவிட இயக்க சுயமரியாதை கொள்கையின் மானமிகு தீப்பிழம்பு, எங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் நம்பிக்கையாக இருக்கின்ற திராவிட திசைமானி மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அண்ணியின் இந்த புத்தகம் எளிய மனித வாழ்வியலை பார்வை தளத்தில் துவங்கி அனுபவ தளத்திற்கு எடுத்துச் செல்கின்றது. அப்படி எடுத்துச் செல்லும் பொழுது தமிழ்நாட்டின் நீண்ட நெடிய அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற திராவிட கருத்தியல் சமத்துவ அரசியல் பண்பாட்டை விளக்குகின்றது. அரசியல் தலைவர்கள் வெற்றி வாகை சூடிய வரலாற்று கதைகள் என அந்தந்த தலைவர்களின் கோணத்தில் எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. போராடும் தலைவர்களின் போராட்ட காலத்தில் அவர்களின் குடும்பம் என்னவாக இருந்தது, ஏற்றமோ இரக்கமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர்களுக்கு நிகராக உடன் பயணிக்கின்ற இல்லத்தரசிகளின் எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அண்ணியின் அவரும் நானும் இரண்டாம் பாக நூல் அச்சு அசலாக விவரிக்கின்றது. மாண்புமிகு தளபதியின் நெருப்பாற்றை நீந்தி கடக்கும் பயணத்தில் அண்ணிதானே அவர் இளைப்பாரும் தரு நிழல். எளிமையான மொழிநடை இந்த புத்தகத்தின் பலம். தமிழ்நாட்டு பெண் வாசகர்களை ஈர்த்திருப்பது இந்நூலின் வசீகரம். இந்த நூலை ஒரு அரசியல் குடும்ப ஆவணம் என்றே குறிப்பிடலாம். ஒரு இயக்கத்தை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ ஆண்கள் பேசுகின்ற போது அதனுடைய ஒரு பரிமாணம் மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் அவை குறித்து குடும்பம் சார்ந்த குறிப்பாக பெண்கள் பேசுகின்ற பொழுது அதன் அத்தனை பரிமாணங்களும் வெளிப்படும். அண்ணியின் இந்த அவரும் நானும் நூலாக்க முயற்சி இல்லத்தரசிகள் மத்தியில் அவர்களில் ஒருவராக தமிழ்நாட்டு பெண்களால் அதிகம் நேசிக்கப்படுவோராக இருக்கின்ற அண்ணியை ஒரு கதை சொல்லியாக, கள்ளமற்ற மனப்பகிரல் எழுத்துக்கு சொந்தக்காரராக, வெளிப்பூச்சற்ற வெண்வந்தி மனசுக்காரராக கொண்டு சேர்க்கும். அண்ணியினுடைய இந்த எழுத்து ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவரின் மனைவியாக மட்டுமே வெளிப்பட்ட ஒன்றல்ல. தன் அன்பு கணவரை ஆதியோடந்தமாக நிபந்தனைகளற்று நேசித்து காதலிக்கின்ற அற்புதமானதொரு மனதின், பெண் மனதின் நனவிடை தோய்தல் நயமிகு நனவோடை தந்திருக்கின்ற திருவன்காட்டு திருமகள் எங்கள் அன்பு அண்ணியை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் எனும் பாரதியின் வரிகளொப்ப வாழும் பெண் ஆண்மைகள் பங்கேற்கும் நூல் வெளியீட்டு விழா இது. அன்பிற்குரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் வந்திருக்கின்றார். அன்பின் சங்கிலியில் இணைக்கப்பட்ட மனித உறவுகள், அதன் கண்ணியாய் நம்பிக்கை, தனி மனித வளர்ச்சியும் விழிப்புணர்வும் எனும் அடித்தளங்களில் தனது எழுத்து பயணத்தை அமைத்துக் கொண்டவர். தமிழின் பாரம்பரியமிக்க எழுத்தாளர். இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு எனும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பாக்கத்தை தந்தவர். சிறுகதை, புதினம், பயணக்கட்டுரை, நேர்காணல்கள், தன் வரலாற்று நூல்கள் என தமிழ் இலக்கிய பரப்பில் சுழித்தோடும் நதியாக இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றவர். இப்புத்தகத்திற்கு அறிமுக உரை வழங்கியதோடு இதனை வெளியிட்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். மேனாள் நீதியரசர் திருமிகு பவானி சுப்பராயன், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு உதாரணமாக திகழ்பவர். பெண்கள் அனைவரும் அவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும், குறிப்பாக குழந்தைகளுக்கான போக்சோ சட்டம் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று செல்லுமிடமெல்லாம் பெண்கள் நலன் குறித்து பேசுபவர். மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க 2 தீர்ப்புகளை வழங்கியவர். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிட்டது, திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பில் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் பணி வழங்கிட தீர்ப்பு வழங்கியது என்ற முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியவர். திராவிட இயக்கத்தின் பால் பற்றுக்கொண்ட அவரை அன்போடு வரவேற்கின்றேன்.
திருமிகு மல்லிகா சீனிவாசன் அவர்கள் சிறந்த தொழில் முனைவோர் மட்டுமல்ல, அத்துறையில் அடியெடுத்து வைக்க விரும்புவோர்களுக்கு மிகச்சிறந்த முன்னோடி. She is an epitome of grace, elegance and courage. Forbes ஏசியாவின் முதல் 50 டாப் ஏசியன் பவர் பிசினஸ் விமன் பட்டியலில் இடம் பிடித்தவர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் PSEB தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தனியார் துறையில் தலைவராக உள்ள ஒருவர் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். வாசிப்பு பழக்கம் உள்ளவர், சமூக நற்பணிகள் பலவற்றில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணிப்பவர். புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்கியதோடு முதல் பிரதினை பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற அவரை அன்போடு வரவேற்கின்றேன். முனைவர் அன்பிற்குரிய நந்தினி ரங்கசாமி அவர்கள் ஓது பற்பல நூல்வகை கற்கச் செய்கின்ற கல்வி பணியோடு 65 ஆண்டுகால GRG கல்வி நிறுவனங்களின் குழும தலைவராக உள்ள முனைவர் நந்தினி ரங்கசாமி பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினருக்கு வாய்ப்புகளை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு a woman who is all the more interested in saving this planet and then giving it to the posterity as safely as possible. We are all proud of you, ma'am. நீலகிரி உயிர்கோள் இயற்கை பூங்காவை உருவாக்கும் அருமையான பணியில் ஈடுபட்டுள்ள முனைவர் நந்தினி ரங்கசாமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பத்திரிகையாளர் லோகநாயகி, சமூக பொறுப்பும் அன்பும் நிறைந்த மூத்த பத்திரிகையாளர். அவரும் நானும் எனும் அற்புதமான நூலின் 2ஆம் பாகத்தை கொண்டு வந்திருக்கும் பாசமிகு அண்ணியின் அன்பை பெற்றவர். அவரை அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு கவிதை உண்டு, மனிதர்களை தவிர்ப்பதற்கு 1000 வசதிகள் 1000 வழிமுறைகள் வந்துவிட்டன. ஒரு மனிதனை நெருங்குவதற்கு என்னிடம் இப்பொழுது ஒரு கவிதை மட்டுமே இருக்கிறது என்கின்ற அந்த அருமையான கவிதை எழுதிய மென்மனசு கவிஞர், நம் கழகத்தின் கருத்துக்களை விவாத களங்களில் விளாசுகின்ற வித்தைக்காரர் பதிப்பாளர் மனுஷ்யபுத்திரனை வரவேற்கின்றேன். கழகத்தின் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள், தலைமை கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், நம் கழக உடன்பிறப்புகள், உற்சாக தொண்டர்கள் ஆகியோரையும், ஊடகத்துறை சார்ந்தவர்கள், அறிவுசார் நல்மக்கள், சமூக சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், விழாவிற்கு வந்திருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணியுடைய உறவினர்கள், நண்பர்கள், தோழிகள் ஆகியோரையும் அன்போடு வரவேற்கின்றேன். விழாவிற்கு முன்னதாக இன்னிசை விருந்தை வழங்கி மகிழ்வித்த வீணை இசைக்கலைஞர் ராஜேஷ் வைத்தியா குழுவினருக்கு அன்பான நன்றி. எந்த சொல் இதயத்திலிருந்து எழுகின்றதோ அதுவே சக்தி மிக்கது. சிறகுகள் இல்லை எனினும் பறக்கும் திறன் கொண்டது. ஏறத்தாழ 900 பக்கங்களை நெருங்கி இருக்கும் அற்புதமான புத்தகத்தை அண்ணி அவர்கள் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகம் மிகப்பெரிய கவனத்தை வாசக பரப்பில், குறிப்பாக தமிழ்நாட்டு இல்லத்தரசிகளிடம், பெண் வாசகர்களிடம் பெறும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அதன் சொற்கள் ஒரு எளிமையான பெண்மணியின் இதயத்திலே இருந்து மிகையற்று எழுதப்பட்டவை. சிறகுகள் இல்லை என்றாலும் பறக்கும் திறன் கொண்டவை. அபாரமான நினைவாற்றலுடன் மிக கவனமான புகைப்பட தேர்வுகள், வெள்ளந்தித்தனமான உரையாடல், நடை, தொடர் உழைப்பு இவற்றால் இதனை சாத்தியப்படுத்தி இருக்கின்றார் அன்பிற்குரிய அண்ணி. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாரதிதாசனில் துவங்கினேன். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என பாரதிதாசனில் நிறைவு செய்கின்றேன். அப்புத்தக சாலையில் எல்லாம் இப்புத்தகமும் இடம்பெறும் எனும் நிறைவுடன் அமர்கின்றேன். நன்றி. 2 செய்திகளை நான் ஒரு பதிப்பாளர் என்ற முறையில் இந்த புத்தகம் தொடர்பாக பேச விரும்புகிறேன். ஒன்று, திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அதிலும் திராவிட இயக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுகிறோம் என்பது. இன்னொன்று, இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்பது. இது இரண்டுமே நாம் அறிய வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் நன்றாக இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, வேறு எந்த மாநிலத்திலும் சரி, ஒரு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இத்தனை லட்சம் பக்கங்களை எழுதியிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். திராவிட இயக்கத்தை தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எங்குமே இந்த வரலாறு கிடையாது. இதை நான் உறுதியாக கூற முடியும். ஏனென்று கேட்டால், எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு வரலாறு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு சொல்வதற்கு ஒரு தத்துவம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான கருவியாக நாங்கள் எழுத்தை, புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். பெரியார் எவ்வளவு எழுதினார், அண்ணா எவ்வளவு எழுதினார், கலைஞர் எவ்வளவு எழுதியிருக்கிறார். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து
மக்களுக்கு எழுதுகிற கடிதங்கள், அறிக்கைகள், இது அத்தனையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒன்றை நீங்கள் கவனிக்கலாம். அது என்னவென்று சொன்னால், மக்களை தொடர்ந்து அரசியல் ரீதியாக பயிற்றுவிப்பது. கழக தொண்டர்களை மட்டுமல்ல, மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஊட்டுவது. அதோடு அதில் இன்னொரு அம்சமும் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையுமே ஆவணப்படுத்துவது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவோ எங்கள் தலைவர்களுக்கு எதிராகவோ யாராவது ஒரு பொய்யை பரப்பினால், அவதூறை பரப்பினால், நாங்கள் எங்குமே அதை மறுப்பதற்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. எங்கள் முன்னோடிகள், தலைவர்கள் அதற்கான எல்லா ஆவணங்களையும் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் அந்த பக்கங்களை புரட்டினால் போதும். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் உறுதிபட ஒரு எழுத்தாளனாக, வாசகனாக, பதிப்பாளனாக கூறுகிறேன். இந்த அளவிற்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் எங்குமே கிடையாது. இந்த கழகத்தினுடைய அத்தனை விஷயங்களும், ஒவ்வொரு சிறு செயல்பாடும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய எல்லா தலைவர்களும், ஒரு காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் தமிழில் திராவிட இயக்கத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தன. எத்தனை இயக்கத்தில் இத்தனை பத்திரிகைகளை நடத்தினார்கள்? ஏன் பத்திரிகை நடத்த வேண்டும்? ஏனென்றால் எழுத்தாலும் பேச்சாலுமே மக்களை வென்ற இயக்கம் இந்த இயக்கம், மக்களுக்கு கல்வி அளித்த இயக்கம் இந்த இயக்கம். சரி, இதெல்லாம் கடந்த காலமா என்றால் நிச்சயமாக இல்லை. நிகழ்காலத்தில் இதுதான் நடக்கிறது. 2 விஷயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்டுகிறேன், எப்படி நிகழ்காலத்தில் நடக்கிறது என்று. ஒரு கட்சி, ஒரு அரசாங்கம், அவர்களுக்கு என்ன பெரும்பாலும் ஒரு வேலையாக இருக்கும்? ஒன்று நிர்வாகம் செய்வது, அல்லது அரசியல் பணிகளில் ஈடுபடுவது, கட்சி அரசியலில் ஈடுபடுவது, அல்லது வாக்கு அரசியலில் ஈடுபடுவது. ஆனால் இந்த இயக்கம் மட்டும்தான் புத்தகம் எழுதுவது, புத்தகத்தை பதிப்பிப்பது, புத்தகத்தை பரப்புவது என்பதையும் ஒரு அரசியல் பணியாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு அரிய சாதனை. சரி, அதை விடுத்து நீங்கள் பார்த்தால் மிக பிரம்மாண்டமான நூலகங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்பொழுது காமராஜர் பேரில் ஒரு நூலகம் வர இருக்கிறது, பெரியார் பேரில் ஒரு நூலகம் வர இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நூலகத்தை ஒரு இயக்கமாக ஒரு கட்சி, ஒரு அரசாங்கம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. சரி, அரசாங்க அளவில் தான் இது நடக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை முன்னெடுக்கிறார். என்னவென்றால், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இளைஞரணி சார்பாக நூலகங்களை அமைத்து வருகிறார். ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு நூலகங்களைத்தான் அமைத்துக் கொண்டே இருக்கும், எவ்வளவு புத்தகங்களைத்தான் சேகரித்துக் கொண்டே இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் பொன்னாடையா போர்த்தாதீர்கள், பரிசுகளை கொண்டு வராதீர்கள், புத்தகங்களை கொண்டு வாருங்கள். சரி, இப்படி பரிசாக கொடுக்கப்படுகிற, தலைவருக்கு பரிசாக கொடுக்கப்படுகிற இந்த புத்தகங்கள் எங்கே செல்கின்றன என்றால் இந்த நூலகங்களுக்கு எல்லாம் அது தொடர்ந்து சர்க்குலேட் செய்யப்படுகிறது. ஒரு இயக்கத்தை எப்படி படிப்போடு சேர்த்து, நண்பர்களே, நாங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்து நான் இதை பேசவில்லை, தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அரசியல் இயக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியாவில் இருந்த அத்தனை அரசியல் இயக்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வேலையை வேறு யாராவது செய்திருக்கிறார்களா என்று. சரி, அமைச்சர்களுடைய பொறுப்பு என்று வைத்துக் கொள்வோம். ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றால் அவர் அது சார்ந்த பணிகளையோ அல்லது அது சார்ந்த பிரச்சனைகளையோ கையாள்வார். ஆனால் இப்பொழுது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுவதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை, அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பேசப்படுகிறது. எத்தனை அமைச்சர்கள் எந்த கட்சியிலிருந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள்? அண்ணன் ஏவவேல் அவர்கள் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு அருமையான புத்தகத்தை அவர் எழுதி அந்த வெளியீட்டாக கூட நான் சென்றிருந்தேன். எதற்கு என்று சொன்னால், புத்தகம் எழுதுவது என்பது எங்களுடைய முதன்மையான அரசியல் பணிகளில் ஒன்று. புத்தகங்களை பரப்புவது என்பது எங்கள் முதன்மையான அரசியல் பணிகளில் ஒன்று. இதை நாங்கள் இடையறாது செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், சொல்வதற்கு எங்களுக்குத்தான் ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் அன்றாட அரசியலோடு கலந்து சென்று விடக்கூடியவர்கள். இப்பொழுது அடுத்ததாக இந்த புத்தகம், இன்றைக்கு நம்முடைய துர்கா அன்னியார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த அவரும் நானும் 2ஆம் தொகுதி, 2017 வரைக்கும் அதனுடைய முதல் தொகுதியில் அவருடைய திருமணமாகி வந்ததிலிருந்து, இந்த எமர்ஜென்சி காலத்தை எதிர்கொண்டதிலிருந்து எத்தனையோ உணர்வுபூர்வமான விஷயங்களை அதில் சித்தரிக்கிறார். அதனுடைய இந்த 2ஆம் பகுதி, இது எப்படின்னா புத்தகத்தில் இருக்க கண்டென்ட் எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை, ஒரு சின்ன அவுட்லைன். 2017க்கு பிந்தைய அந்த காலகட்டம் என்பது இந்த இயக்கத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம், மிகுந்த சவால் நிறைந்த ஒரு காலகட்டம்.
கடும் போராட்டங்கள் இருந்த ஒரு காலகட்டம், அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது பல்வேறு தருணங்களிலும் கலைஞர் அவர்களுடைய மறைவு இன்னும் பல விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவங்களையும் நெருக்கடிகளையும் கொண்டு வந்த காலம். நண்பர்களே, நாம் வரலாற்றை எழுதுகிற போது வெளியே இருந்து எழுதுவது என்பது ஒன்று. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களை மிக அருகில் இருந்து, முதல்வர் அவர்களை பற்றி மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் நடந்த எண்ணற்ற விஷயங்கள், இப்போ அவங்க கலைஞருடைய மறைவை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அத்தியாயங்கள் எல்லாம் உண்மையிலேயே யாரையும் மனம் கலங்க செய்யக்கூடியது. அந்த குடும்பத்தை எப்படி ஒட்டுமொத்தமாக, தமிழ்நாட்டையே அதை அசைத்தது என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அது எப்படி அசைத்தது, எவ்வளவு அத்தனை பேரும் எப்படி உணர்வுபூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிற்கு அவர்கள் ஆளாகி இருந்தார்கள் என்பதை அற்புதமாக இந்த புத்தகம் பேசுகிறது. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மேற்கொண்ட அந்த நமக்கு நாமே பயணம், நாம் எல்லாம் அதை செய்திகளாக பார்த்திருப்போம், அரசியல் அறிக்கைகளாக பார்த்திருப்போம். அந்த பயணத்தில் அவர் கூடவே இருந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அவரை பாதுகாத்து எத்தகைய ஒரு உணர்வுபூர்வமான சம்பவங்களை எல்லாம் அதில் அவர் விவரிக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய அரசியல் பயணத்தினுடைய மிக மிக ஆழமான பக்கங்களை அதில் நம்மால் பார்க்க முடிந்தது. கொரோனா காலத்தில் எப்படி தலைவர் அவர்கள் அயராது பாடுபட்டார், மக்களோட மக்களாக இந்த இயக்கம் எப்படி நின்றது என்பதை பற்றி எழுதுகிறார். இது எல்லாமே முதலமைச்சர் அவர்களை மிக அருகில் இருந்து அவர்களுடைய பயணித்து அவர் வாழ்க்கையினுடைய, அவருடைய மனநிலையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. இன்னும் ஏராளமான பகுதிகள் இதுபோல் இருக்கின்றன. அதாவது இந்த 8 வருடங்களில் இந்த இயக்கத்திற்குள் என்ன நடந்தது என்பதை இன்னொரு கோணத்தில் அந்நியர் அவர்களுடைய பார்வையில் நமக்கெல்லாம் அறியாத பல உண்மைகளை, பல உணர்வுபூர்வமான தருணங்களை இந்த புத்தகம் இந்த பதிவு செய்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். நாளைக்கு யாராவது தலைவர் அவர்களை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்தால் அல்லது ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக இது இருக்கிறது. அவ்வளவு துல்லியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி இது எழுதப்பட்டிருக்கிறது. இது அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது திராவிட இயக்க வரலாற்றை எழுத விரும்புகிறவர்களுக்கு புதிய தகவல்களும் புதிய ஒரு சான்றுகளும் தேவைப்படும் என்றால் இந்த 2 தொகுதிகள், முதல் தொகுதி ஏற்கனவே 7 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது, இந்த 2ஆம் தொகுதி ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இது இருக்கு. அந்த அளவிற்கு பல்வேறு விஷயங்களை பற்றி, அதாவது இதில் 2 அற்புதமான தருணங்கள் வருகின்றன. 2016 தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று தமிழ்நாடே நினைத்தது. திமுக நினைத்ததல்ல, தமிழ்நாடே நினைத்தது. யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய விபத்து நடக்கிறது. அது உண்மையில் தமிழ்நாட்டிற்கே நடந்த விபத்தாக அமைந்தது. ஆனால் அந்த தோல்வியை பற்றி எப்படி இந்த இயக்கம் அதை மனதிலத்தோடு, எல்லோரும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்கிற அந்த ஒரு உறுதியோடு இருந்தபோது அதை எப்படி இந்த இயக்கம் வலிமையோடு எதிர்கொண்டது என்பதை பற்றி மிக அழகாக அதில் எழுதுகிறாங்க. அடுத்ததாக அந்த 2021 தேர்தலில் பெற்ற வெற்றி தருணம், அந்த தருணத்தை மிக அற்புதமாக விவரிக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகம் வெறுமனே நம்முடைய தலைவர் அவர்களை பற்றிய ஒரு தனிப்பட்ட நூல் மட்டுமல்ல. இங்கே தமிழச்சி அவர்கள் இந்த விழாவிற்கு இவ்வளவு அற்புதமான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவர் பேசுகிற போது ஒன்று சொன்னார் அதாவது எப்படி என்று சொன்னால், இது ஒரு குடும்பத்தின், ஒரு திராவிட இயக்க குடும்பத்தின் கதை என்று சொன்னார். உண்மை. இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தினுடைய கதைக்குள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு முதலமைச்சரினுடைய குடும்பம் அல்லது ஒரு அரசியல் தலைவனுடைய குடும்பம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு பெரிய கற்பனையில் இருக்கக்கூடிய ஒன்றை போல பலரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை, நம்முடைய சாதாரணமான தமிழ் குடும்பத்தில் என்னென்ன சுகதுக்கங்கள் இருக்கிறதோ, மனப்போராட்டங்கள் இருக்கிறதோ, அது எல்லாமே தலைவர்களுடைய குடும்பத்திலும் இருந்திருக்கிறது என்பதை அற்புதமாக இந்த நூல் விவரிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த 2021 வெற்றி, அதே போல நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அந்த ஆரம்ப காலகட்டங்கள் அவருக்கு ஏற்படுத்திய அந்த ஒரு பெருமித உணர்வு, அவருடைய ஒவ்வொரு அந்த வெற்றியும், மக்களிடம் அவர் பெற்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவும் அவர் எப்படி மனநிலை செய்தது என்பதை இதில் அற்புதமாக விவரிக்கிறார். இதில் இன்னொன்று நான் நிறைவாக சொல்ல விரும்புவது அதுதான், இந்த புத்தகத்தில் இது ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகம் தானே, அல்லது ஒரு வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொள்கிற தன்னுடைய இணையரை பற்றிய புத்தகம் தானே என்று இல்லாமல், இந்த ஆட்சி 4.5 ஆண்டுகளில் கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் அவங்களை எப்படி பர்சனலாக இன்ஸ்பயர் பண்ணிச்சுங்கிறத இதில் எழுதுறாங்க. இதுதான் திராவிட இயக்க குடும்பங்கள் அரசியலையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பிரிக்கவே முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று.
மகளிர் உரிமை தொகை, இன்னும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் எல்லாவற்றையும் பற்றி அதில் அவர் எழுதுகிறார். இந்த திட்டங்கள் அவருக்கு ஏன் ஓப்பூட்டுகின்றன என்று. நண்பர்களே, நிறைவாக ஒன்றை நான் சொல்கிறேன். பொதுவாக வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தலைவர்களை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கலைஞர் அவர்களே நெஞ்சுக்கு நீதி என்ற ஒரு மகத்தான ஒரு வரலாற்று நூலை அவர் எழுதினார். ஆனால் நம் தலைவர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதியாக இருந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு அந்நியார் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். உலக அளவில் நான் தேடி பார்த்ததில் ஒரு அரசியல் தலைவர்களுடைய இணையர்கள் அவர்களை பற்றி எழுதிய புத்தகங்கள் என்பது மிக மிக குறைவு. நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் அமெரிக்க அதிபர்களை பற்றி மட்டும்தான், அதிலும் புகழ்பெற்ற சில அமெரிக்க அதிபர்களை பற்றி மட்டும்தான் அவர்களுடைய இணையர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். மற்ற நாடுகளெல்லாம் அரிதிலும் அரிது. இந்தியாவில் அப்படி யாரும் எழுதியிருக்கிறார்களா என்று நான் தேடி பார்த்தவரை எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி பார்த்தால் தன்னுடைய ஒரு அரசியல் தலைவரை பற்றி அவருடைய இணையர் ஒருவர் எழுதிய ஒரு மகத்தான நூல் இந்த 2 தொகுதிகள். இதற்கு ஒப்பிடக்கூடிய எந்த நூலையும் நான் எங்கும் காணவில்லை. மற்றவர்கள் ஏதேதோ எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உடனிருந்து எழுதப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்று நூல். இந்த நூலை பதிப்பிப்பதற்கு இந்த 2 தொகுதிகளையும் தொடர்ந்து எங்களுக்கு வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த துர்கா அந்நியார் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கவிஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது இந்நூலில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவரின் அனுபவங்கள், நினைவுகள், வாழ்வின் பரபரப்பான பல தருணங்கள், குடும்பம், நட்பு, சமூகம், கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கையின் உணர்வுகள் அனைத்தையும் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை பற்றி புரிவது போல் அவரின் மனித நேயம் பற்றியும், அன்பு, நகைச்சுவை, எளிமை நிறைந்த அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி அழகாக நம்மளுக்கு புரிகிறது. சில தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஆட்டோபயோகிராஃபியாக எழுதியிருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தந்தை பெரியார் அவர்களின் துணைவியார் மணியம்மை போல், பேரறிஞர் அண்ணா அவர்களின் துணைவியார் ராணி அம்மையார் போல் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் அவர் கணவரின் வாழ்க்கை முறை, கருத்துக்கள் ஆகியவற்றை இப்புத்தகம் மூலமாக நமக்கு தந்து அவரின் சிறப்புகளை அழகாக கூறியுள்ளார். முதல்வர் அவர்களின் அன்புரை இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அன்பு, பாசம், அக்கறை ஆகியவற்றை மிக அழகாக எடுத்து கூறுகிறது. இது படிக்கும்போது ஒரு ரொமான்டிக் நாவல் படிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ வுமன் என்ற வாக்கிற்கு சான்றாக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெற்றிக்கு பின்னால் திருமதி துர்கா ஸ்டாலின் உள்ளார் என்பதை முதல்வர் பல இடங்களில் கூறியுள்ளார். இப்புத்தகத்தில் அவர் அரசியல் பயணங்களை பற்றி பேசும் விதம் நாமும் அங்கு உடன் செல்வது போல் ஒரு காட்சியை உருவாக்குகிறது. அந்த குறிப்புகள் மூலம் நாம் முதல்வர் பற்றியும் அவரின் சமூக அக்கறை பற்றியும், கலைஞர் அவர்கள் கூறியது போல் உழைப்பு 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 என்பதற்கு மறுபெயராக இருப்பதையும் அறியலாம். மேலும் இப்புத்தகம் முழுவதுமே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தம் கணவர் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் கொண்ட அளவு கடந்த அன்பும் அக்கறையும் வெளிப்படுகிறது. Each time a woman stands up for herself, she stands up for all women என்று மாயா ஆஞ்சலோ, ஒரு அமெரிக்கன் சிவில் ரைட்டிஸ்ட் சொன்னது போல் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களது இந்த நூல் இருக்கிறது. விமென் எம்பவர்மெண்ட் என்பது சமூக முன்னேற்றத்திற்கான முக்கிய தேவை. ஒரு பெண் எம்பவர் ஆனால் அவள் மட்டுமல்ல, ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு நாடு வளர்ச்சி பெறுகிறது. பெண்களுக்கு கல்வியும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டால் அவர்கள் வளர்ச்சி மூலம் பல தலைமுறைகள் பயனடைகின்றன. இல்லத்தரசிகள் தான் குடும்பத்தின் சிஇஓக்கள். குடும்பத்தை திட்டமிட்டு நடத்துவது, குழந்தைகளை நல்ல குடிமக்களாக வளர்ப்பது போன்றவை மிக பெரிய சமூக பணிகள். அவர்கள் நேரடியாக சம்பளம் பெறவில்லை என்றாலும் எம்பவர்ட் விமென் என்பதற்கான உண்மையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இன்று இங்கே அவையில் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், தொழில் நிர்வாக இயக்குநர்கள், மக்கள் சேவையில் இருப்பவர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு துறையில் சாதித்த பல பெண்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் சமமாக தமிழக முதல்வரின் மனைவியாக, ஒரு ப்ரொஃபஷனல் இல்லத்தரசியாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாழ்கிறார். இறுதியாக, ஒரு அரசியல் தலைவரின் துணைவியாக இருப்பது எளிதல்ல. ஆனால் திருமதி துர்கா ஸ்டாலின் அதனையும்
அதனை பொறுமை, நேர்மை மற்றும் விவேகத்துடன் சமாளித்து குடும்பத்தை நன்றாக வழி நடத்தும் சிறந்த துணைவியாக, தலைவியாக உயர்ந்து நிற்கிறார். திருமதி துர்கா ஸ்டாலின் is a true testament to Gen Z women, embodying versatility, a strong sense of responsibility, exhibiting excellence as a homemaker and a deep commitment to her family. இவர் மேலும் சிறந்த நூல்களை எழுதி எழுத்து உலகில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.